ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு இந்த பசுமை அறக்கட்டளை சார்பாக வாழப்பாடியில் வந்து ரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தான முகாம் இருக்கு. இது வருஷம் வந்து ஜனவரி 1ஆம் தேதி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேருக்கு மேலே வந்திருக்காங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுறதுக்காக. இது 2 விதத்தில், ஒன்று ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து வாழப்பாடியில் இது வரைக்கும் பிளட் பேங்க் இல்லைன்றது வந்து ஒரு பெரிய குறையாக இருந்துகிட்டு இருக்கு. ஏதாவதுனா வந்து இமீடியட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா பிளட் வாழப்பாடியில் வந்து மாத்தூருக்கு தான் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா சேலம் போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் மூலமாக ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நியர்பை ஆகிட்டு இருக்கு. அதனால் ஒரு இமீடியட் பிளட் பேங்க் வந்து ஆக்சஸ் வாழப்பாடியில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பிளட் டொனேட் பண்ணுற வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸும் பேரலாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே ஹெல்மெட், குடைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து வருஷம் இது வரைக்கும் நடந்ததை விட இன்னும் வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்து போகணுன்ற மாதிரி இந்த பசங்க அறக்கட்டளை சார்பாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் இன்றைக்கி வந்து பிளட் டொனேட் பண்ண வாலண்டியர்ஸ்க்கு பிக் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அது இல்லாமல் வந்து இங்கே இந்த ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த big thank you to Valadapadi police officer and deputy superintendent and others and the whole volunteers of Vasadeka. Thank you. இப்போதைக்கு வந்து சேலம் பிளட் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் யூனிட் அங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. இனி எமர்ஜென்சி அவங்க அங்கேருந்து ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. சேலத்துலேருந்து இங்கே வந்து பிளட்டு கொண்டு வரணும்னா ஏதாவது எமர்ஜென்சி நாங்கள் வாழப்பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போ இங்கேயே வந்து ஒரு பிளட் பேங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு இமீடியட் ஆக்சஸ் வந்து இங்கே வந்து அர்ஜென்சி வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களோட விருப்பம் வேண்டுகோளை கூட அது கவர்மெண்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய தினம் வாழப்பாடி பசுமை அறக்கட்டளையின் சார்பாக மிக அற்புதமான ஒரு இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னோர்கள் சொல்வார்கள், 1000 கோயில்களை நிறுவுவது விட ஒரு அன்னசத்திரம் நிறுவுவது சிறப்பு என்பார்கள். ஒரு அன்னசத்திரம் நிறுவுவதை விட ஒரு கல்வி நிறுவனம் நிறுவுவது சிறப்பு என்பார்கள். இவற்றை எல்லாத்தையும் விட உயிர் காக்கின்ற இந்த இரத்த தான முகாம் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்பதனை எனது கருத்தாக முன்வைத்து இந்த பணி மென்மேலும் தொடர வேண்டும். அன்னார் கூறியது போல வாழப்பாடி பகுதியிலே அதிகமான உயிரிழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதனால் அவர்களுக்குண்டான இரத்த தேவைகளை நிரப்பும் வண்ணமாக வாழப்பாடியிலே ஒரு இரத்த வங்கி ஏற்படுத்துகின்ற ஒரு அளவிற்கு அரசு முன்வந்து இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதனை முன்வைத்து இந்த பணி பசுமை அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை குறித்தாக்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வரும்போது நாங்கள் இருப்போம். வரவங்க கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து வந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக பர்ஸ் பொருள் கிடைக்கும். ஹெல்மெட்டு, ஆதிவேசன் சங்கம் வழங்கும். சங்கீதா கரெக்டாக வரவங்க டாக்டர் சொல்லுங்க, ட்ராவல் பண்ணுங்க. திடீர் நாள்
Improvise. உருவாக்க முடியாத ஒரு பொருள் என்றால் அது ரத்தம் என்பது அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். அப்படிங்கிறப்ப இவ்வளவு பேர் நல்லதாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கவங்களுக்கும் இதுக்கு மேலே வரப்போறவங்களுக்கும் ரத்தம் கொடுக்கிறவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு கிஃப்ட் எதுவும் வேண்டாம். நாங்கள் வந்து பிளட் கொடுக்குற உங்களுடைய நோக்கத்துக்காக உயிர் நோக்கம் அங்கிருந்து செலவு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழப்பாடி பசுமை இருக்கிற சார்பாக பலமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். ரத்த தானத்திற்கு தகுதியானவர்கள் அந்தந்த பெட்டுக்கு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஹலோ 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 மை டெஸ்டிங் ஹலோ. சட்டி நிருபர் செந்தில் வருகிற இந்த ஒரு நற்செயலில் அனைவரும் போட்டி போட்டுக் கொண்டு வந்தது மிக்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு சிறிது பொறுமையை கடைபிடித்து யாரும் ஒருவருக்கு கோபம் கொள்ளாமல் ஒரு 5-10 நிமிஷம் நிதானமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விருந்தினரெல்லாம் வந்திருக்க அனைவரையும் வருக வருக என பசுமையார் சார்பாக தான் வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த இரத்த வங்கியின் அண்ணா திரு மணியனர் அவர்கள் 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அப்புறம் பேசுகிறீங்களா? சரி. அடுத்ததாக நமது மனிதநேய மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் 2 வார்த்தைகள் பேசுமாறு. அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு உடன்பிறர்களுக்கும் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அதை உதிரம் கொடுத்து உயிர் காப்போம் என்பது போல நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நமது வாழப்பாடி பசுமை அறக்கட்டளையின் சார்பாக பல ஆண்டுகளாக நம் சகோதரர்கள் சீரிய தொண்டு செய்து வருகிறார்கள். இந்த தொண்டு மென்மேலும் வளர்ந்து இதே போல் நம் பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் இரத்த கொடையாளர்கள் பெருகி வாழப்பாடி என்றால் உதிரம் தந்து உயிர் காக்கும் தோழர்கள் அதிகப்படியாக உள்ளார்கள் என்று தமிழகத்திலே ஒரு பெயர் வாங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன். நமக்கு தெரிந்து சாலை விபத்திலும் சரி, கர்ப்பிணி பெண்களும் சரி, இந்த தொண்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று உங்களின் சார்பாகவும் இங்கே குடிபெறும் சகோதரின் சார்பாகவும்
ரத்தத்தின் ரத்தமான உடம்பெருகளுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது வாசவி கிளப்பின் தலைவர் திரு அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய விழாவின் தலைவர்கள் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே மற்றும் என்னுடைய நண்பரின் மகன் செந்தில்குமார் அவர்களே மற்றும் இரத்த தானம் செய்ய வந்திருக்கும் கொடைவர்களே, அதற்கு உதவிய அனைத்து பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2021ஆம் ஆண்டு முதல் நாளிலே இது மாதிரி ஒரு அருமையான ஒரு முகாம். ஏன்னா இரத்த தானம் என்பது ஒரு தானத்திலே ஒரு சிறந்த தானம் வந்து இரத்த தானம். இந்த இரத்த தானத்துக்கு ஏற்பாடு பண்ணிய நம்முடைய பசுமை அறக்கட்டளைக்கு ரொம்ப பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துள்ளேன். இந்த பசுமை அறக்கட்டளை கடந்த சில ஆண்டுகளாக இந்த இரத்த தான முகாம் நம்முடைய இந்த மண்டபத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் வருடம் அவர்களுக்கு இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஒதுக்கி கொடுத்து விடுகிறோம். மேலும் எப்பொழுதும் அவங்க வருடங்காலங்களிலும் நாங்கள் இதை கொடுப்போம் என்று அவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறேன். அதே போல இரத்த தானம் கொடுக்க வந்தவர்களுக்கும் இரத்த தானத்தை பெறுபவர்களுக்கும் இரத்த தானத்திற்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் இந்த இரத்த தானத்தை பெரிய சேவையாக செய்து கொண்டிருக்கும் நம்முடைய பசுமை அறக்கட்டளைக்கும் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நன்றி கூறி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து சாரி தான் சொல்லணும் லேட்டாக வந்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு. நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இருந்தாலும் வந்துட்டு அவங்க தான் வந்து பசுமை அறக்கட்டளை அவங்க வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து வச்சுருக்கோம் சார். பிளட் டொனேஷன் கேம்பில் வரவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்மெட்ஸ் வந்து கொடுக்கணும் சார், நீங்கள் வந்து வரணும், ஒரு ரோட் சேஃப்டி சம்மந்தமாகவும் இது இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயமா நீங்கள் வந்து பண்ணுறீங்க சார். நான் கன்ஃபார்மாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் டெய்லி நம்ம ரோட்டில் பார்க்குறோம் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதில் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கக்கூடியது, எவ்வளோ ஆக்சிடென்ட் தவிர்க்கக்கூடியதுன்னு நான் சொல்கிறதுக்கான மெயினான காரணம் வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து அவங்களே தான் போய் கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு வேறு யாரும் வந்து வேகமாக ஓட்டிட்டு வந்துருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ பண்ணலாங்க. ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா எதுவுமே நடந்திருக்காங்க, டெத் ஏற்பட்டிருந்திருக்காங்க. ப்ராப்பராக ஜாக்கெட் போட்டு ஓட்டியிருந்தாங்கன்னா வந்துட்டு கை கால் எதுவும் உடஞ்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயாவது ஹெல்மெட்டு நாங்கள் மட்டுமே பிடிச்சி எங்களால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆக்சிடென்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து என்றைக்குமே வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நாங்கள் போட சொல்கிறது அவங்களோட சேஃப்டிக்காக தான் போட சொல்கிறோம். நீங்கள் வண்டி வேகமாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறது மற்றவங்களோட சேஃப்டிக்காக இருந்தாலும் ஹெல்மெட் போடுங்கிறது உங்களோட சேஃப்டிக்காக மட்டும்தான். கீழே விழுந்து அடிபட போகிறது உங்களுக்கோ இல்லது பின்னாடி உங்கள் ஒய்ஃபோ குழந்தைங்கள யாராவது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அடிபடும், வேறு யாருக்குமே அடிபட போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து மக்கள் வந்து என்றைக்குமே புரிஞ்சுக்கிறோம். தலைமுடி கலையுது, தலைமுடி கொட்டுது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு காரணமாகவே வந்து ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே வண்டி ஓட்டுறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் மாதிரி வண்டி ஓட்டுறாங்க, இல்லை பெரிய பைக் பல்சர் மாதிரி பைக் வந்து ஓட்டுறாங்க. யாருமே வந்துட்டு ஹெல்மெட்லாம் போடுறதே கிடையாது. ஸோ என்னன்னா விளையாட்டுத்தனமாக செய்கிற ஒரு செயல் வந்துட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெருசு ஆகுங்கிறது வந்துட்டு அது நின்று பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்றைக்கி போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வந்து எல்லாருக்கும் அது புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துக்கு எப்போ போனாலுமே வந்து ஹெல்மெட் போட்டு போகணும். ஸோ இன்றைக்கி ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறதோட வந்துட்டு இந்த
ரத்தம் கொடுக்கறது வந்துட்டு முடியலை. ஸோ நீங்கள் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு அந்த இதுக்கு வந்து அவங்க பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு இங்கே இவ்வளோ பேர் வந்து பிளட் கொடுக்க வந்து வெள்ளிக்காக வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுக்கிறது அது ஒன்று தான், ஹெல்மெட் போடுங்க, ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 வருஷமா இந்த பசுமை அறக்கட்டளை கூட வந்து ஒரு ஆலோசகர்ன்ற மாதிரி பயணிச்சுட்டு இருக்கேன். வருஷம் ஜனவரி 1 அன்னைக்கு வந்து பிளட் டொனேஷன் அண்ட் ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜிங் கேம்ப் நடத்துறது வந்து போன வருஷம் என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு வீடியோ மெசேஜ் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் நான் கண்டிப்பாக கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நைட்டு தான் பெங்களூர்லேருந்து வந்தேன். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்காக வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலங்காலத்தால இத்தனை பேர் வந்து கியூவில் நின்று பிளட் கொடுக்குறாங்கன்றத பார்க்கக்குள்ள எவ்வளவு வந்து இந்த ரத்த தானம் கொடுக்கறதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஐயா டிஎஸ்பி சொன்ன மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரோட் சேஃப்டியை பற்றி சொன்னார். கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 17 பேர் இறந்துட்டு இருக்காங்க ரோடு ஆக்சிடென்ட்ல. போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து இறந்தது வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல தான், மற்ற எந்த வியாதினாலும் கிடையாது. 1,49,000 பேர் இந்தியாவில் வந்து போன வருஷம் இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு 17 பேர் இறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதனால வந்து இந்த சேஃப்டிக்காக ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் கொடுக்கறது பசுமை அறக்கட்டளையோட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அது இல்லாமல் இந்த பேக்கெட்ல வந்து இந்த பசுமை அறக்கட்டளையோட அந்த ஆஃபீஸ் வேரஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த குரூப்ல இருக்கிறதுனால இந்த ஒரு ஹோல் டீம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக ராத்திரி 2:30 மணி வரைக்கும் வந்து ராத்திரி இல்லை காலையில 2:30 மணி வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு காலையில் திரும்ப 6 மணிக்கு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கமிட்டட் டீம். ஒரு காலத்துல வந்து மரம் நட்டு வளர்த்தலான்றது ஆரம்பிச்சது. அடுத்தது பெரிய ரத்த தானம் அந்த ஒரு முகாம் நடத்துற மாதிரி இருக்காங்க. இந்த பசுமை அறக்கட்டளை மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் நல்ல பணிகளை நம்ம வாழப்பாடி மட்டும் இல்லை, இந்த ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கணும். சேலம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அளவில் வந்து ஒரு இந்த பசுமை அறக்கட்டளை ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அதுக்காக என்னோட சார்பாக அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வருஷம் கிட்டத்தட்ட பசுமை அறக்கட்டளை யார் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளோ, அம்மா மட்டும் இருக்காங்க அப்பா மட்டும் இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க, இல்லை அப்பா அம்மா 2 பேர் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க குழந்தைங்க நல்லா படிச்சு காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருச்சு, படிக்கிறதுக்கு பைசா இல்லைன்னா அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நான் மணால் ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் மட்டும் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ஒரு 100 பேருக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா இந்த வருஷம் 1000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த யாருனாலும் சரி பசுமை அறக்கட்டளை நண்பர்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த மெசேஜ். யாராவது ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளோ இல்லை யாராவது கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க இருந்தால் பசுமை அறக்கட்டளை எந்த ஒரு நண்பர்கிட்ட வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க. அவங்களோட படிப்பு செலவை ஏற்றுக்கிறது என்னோட பொறுப்பு. பசுமை அறக்கட்டளை நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் என்னோட சார்பாக வந்து பின்னால் ஒரு எப்பவும் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ணா சொன்னாரு கிட்டத்தட்ட வந்து நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு 55 வயசு ஆகுது. அண்ணாரோட கடையோட ட்ரெஸ்ஸை போட்டு வளர்ந்தவன் நாடு. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த வசைமுகான ஃப்ரீயா கொடுத்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி எல்லா பிளட் டோனர்ஸ்க்கும் பெஸ்ட் விஷஸ், கண்டினியூ குட் ஒர்க். ஸோ உங்களோட பசுமை அறக்கட்டளை நண்பர்களுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட சார்பாக வந்து மிக்க நன்றிகள். எப்பவுமே என்னோட சப்போர்ட் இருந்துட்டே. தேங்க்யூ. ஐயா அவர்களுக்கு சாய் அவர்கள் இப்போது சால்வை அளிப்பார். இப்பொழுது சபரிவேல் எம் மணிக்குமார்,
கொடையாளர் எஸ். ரம்யா அவர்கள். முதல் கொடையாளர் பெண் கொடையாளர். பெருமையான செய்தி. வருடத்திற்கு 4 முறை இரத்த தானம் செய்வது என்பது மருத்துவர்களுடைய அறிவுரைசாலி. எப்படி சொல்றதுன்னா, சொல்றதுக்கு தமிழ்ல பாராட்டுடைய வார்த்தைகள்லாம் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருடத்துக்கு டெஃபினட்டா வந்து 4 டைம்ஸ், ஏன்னா டேட் ஆயிடுச்சு நான் போய் கொடுத்துட சொன்ன எங்கள் பகுதியை சேர்ந்த சசிகுமார் அவர்களை பேரவாசி பாராட்டு காவல்துறை துறை நான்காவது அவர் கையில் தான் வாங்க ஆர்வம் இருக்காரு. சகோதரி ஹெல்மெட் நீங்களே யூஸ் பண்ணலாம், வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பெங்களூர் ஹிமாலயா ஹாஸ்பிட்டல் தான் நாராயண ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரெயினில் போய் கொடுத்துருக்காரு. இந்த வருஷத்தில் 2 முறை அரியவை ஓ நெகட்டிவ் வாழ்த்துமலையில் நினைவு வேண்டுகிறேன். கணேஷ்குமார் அவர்கள். சேலத்தில் நடந்த பிளட் ஆர்கனைசேஷன் சான்றிதழ் பாராட்டு சான்றிதழ்கள் வந்து கடந்த ஒரு 13-14 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். அந்த சான்றிதழும் வாங்கியிருக்கிறோம். பிளட்டு கொடுக்கறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களை பார்த்தாவே தெரியும். ஒரு சின்ன உதாரணம் தான், நம்ம உடல் நலத்தை எப்படி பாதுகாக்கணுன்றது. எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. அது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 வயசு குழந்தைக்கு இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. சுகர் இருக்கிறதுனால இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. அந்த குழந்தை வந்து இன்சுலின் போட்டால் தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்றதுனால ஹெல்ப்புக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சைட்லேருந்து நிறையா ஹெல்ப் கேட்டிருந்தோம். உடம்பை வந்து நாம் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகிறதுக்கான அவங்களுக்கு வந்து பொருள் சொத்து சேர்க்கறத விட உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஆரோக்கியமாக வரும் சந்ததிகளுக்கு கொண்டு போகணும்னா உடல் ஆரோக்கியத்தை நாம் ஃபஸ்ட்டு பேணிக்காக்கணும். அதற்கு பிளட்டு வந்து மிக 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 முக்கியமானது ஒன்று. பிளட்டுன்றது ஒரு சர்வசாதாரணமான ஒன்று தான். நம்ம பிளட்டு கொடுக்கறது நம்ம கொஞ்ச நேரத்தில் ஊறிடும். அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள புது ரத்தம் நமக்கு ஊறிடும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மருத்துவ ரீதியாகவும் சொன்னாங்க. ரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக் இது மாதிரி போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு பிளட்டு கொடுக்கறது தான் ரொம்ப ஆரோக்கியம்ன்றாங்க. இது நம்ம ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கும் ரத்தம் கொடுக்கறது மிக அவசியமான ஒன்று. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சேலத்தில் நம்ம மாவட்டத்தில் ஆத்தூரில் தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தோம். வருங்காலத்தில் வாழப்பாடியிலையும் புதிய பிளட் பேங்க் வரணும். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து வாழப்பாடியிலையும், அதாவது சேலம் கிழக்கு பகுதியிலிருந்து தான் அதிகமாக பிளட்டுக்கு கொடுக்குறாங்க. பிளட்டு இல்லாமல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்றதோட நல்ல எண்ணத்தில் இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்.